பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நாளைய பங்குச்சந்தை நிப்டியோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 26,238 நேர்மறையினும் 26,162 எதிர்மறையினும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 26,261 நேர்முறையில் தான் பங்குச்சந்தை துவக்கப்படுது. நேர்முறையில பங்குச்சந்தை துவக்கப்பட்டவுடன் கரடிகள் நேர்மறைக்கு கீழே வர முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி காளைகளோட இலக்கு ஒன்றை அடைய முயற்சி பண்றாங்க. ஆனா காளையோட இலக்கு ஒன்றை அடைய முடியாம கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வர முயற்சி பண்ணி நேர்முறையிலிருந்து எதிர்முறை கீழே வர முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் எதிர்மறையில தடுத்து நிறுத்தி இன்றோட பங்குச்சந்தை முடிவு நேர்மறைக்கு கீழே 26,219 என்ற இலக்கில் பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்ப்போம். நாளைய பங்குச்சந்தை நிப்டியோட நிலை மற்றும் மதிப்பு எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,219. இந்த முடிவை பொறுத்து நாளைய காளைகளோட நேர்மறை 26,238, இலக்கு 1 26,332, இலக்கு 2 26,458. கரடிகளோட எதிர்மறை 26,162, இலக்கு 1 26,082, இலக்கு 2 25,958. பங்குச்சந்தையில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். நன்றி.